மாஸ்டர் கிட் இது வந்து நம்ம இப்போ புதுசா ஒரு கேம் தான் விளையாட போறோம், மைண்ட் கிராஃப்ட். இது வந்து Play Store ல ₹100 போய் வாங்கிக்கலாம். தாராளமா பேசு. ஃபர்ஸ்ட் விளையாட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேம் விளையாட போறேன். பீஸ்ஃபுல், ஈஸி, நார்மல், ஹார்ட் இருக்கு. நம்ம வந்து பீஸ்ஃபுல் போகலாம். ஜாய்ஸ்டிக் அண்ட் ஓகே गाइस இதெல்லாம் கட் பண்ணிட்டோங்க. ஜாய்ஸ்டிக் வேணுமா இல்ல கீபேட் இது வேணுமா இல்ல இது வேணுமான்னு கேக்குறாங்க. நீங்க அதெல்லாம் போட்டு விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல கடைசில இருக்கிறதே எடுக்கணும். இருங்க டச் தானடா ஜாய்ஸ்டிக் இல்ல. இது இப்படி இதை டச் பண்ணாலே இது என்ன படி joystick and tap to interact, D-pad and tap to interact, joystick and aim crosshair. அப்பனா வந்து இதுதான் அது வந்து அந்த சீட இது இருக்குல்ல அந்த ஆப் வச்சு அந்த சீட அப்ப வந்து வெட்ட ஆரம்பிச்சோம். இப்ப D-padனா வந்து இந்த மாதிரி இது இந்த கையை இப்படி வச்சோம்னா நம்ம ஜாய்ஸ்டிக் அந்த நினைக்கிறேன். Online play is not rated. During online play, you might see chat messages or other user-generated content. கைஸ் ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா லோட் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்கு மேலே ரோடில் இருந்துச்சு. அதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். வா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன். இது வந்து என்ன பயம் தெரியல गाइस. இங்க பாருங்க गाइस மண்ணு என்ன அவங்க மெசேஜா இத வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஐடியா வந்து கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்றதுக்கு மரம் தான் தேவைப்படுது. அதனால நான் மரத்தை வெட்டிக்கிறேன். மரத்தை நிறைய வெட்டிக்கணும். மரம் தான் நம்மளுக்கு இந்த இதுல தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒருத்தர் யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். அதில் வந்து அவர் உருட்டு உலகம்னு சொல்லுவார் இந்த இடத்த. எதனால சொல்கிறாருன்னு பார்த்தா கையாலேயே மரத்தை உடைக்க முடியுது. அது எப்படிடா கையாலேயே மரத்தை உடைக்க முடியுதுன்னா அதெல்லாம் அப்படிதான். ஏன்னே தெரியாது. ஆமாம் டூல்ஸ் ஆல்ரெடி இல்லை. நம்மளே தான் செஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸ் தேவைப்படுது. இந்த வுட்டை வச்சு நம்ம பிளாங்க்ஸ் மேக் பண்ணிக்கணும். அந்த பிளாங்க்ஸ் வச்சு கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணணும். இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். கிராஃப்டிங் டேபிள்ரா பிகாக்ஸ் பண்ண டேபிளா அந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்பதான் நம்மளுக்கு எல்லா டூல்ஸுமே தேவைப்படும் गाइस. நம்ம வந்து ஆக்ஸ் செஞ்சுக்கலாம் வுட் பண்றதுக்கு. அப்புறம் பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம். பிகாக்ஸ் வச்சு நம்ம வந்து மைன் பண்ணலாம். இந்த கேமோட வேற மைன் கிராஃப்ட் தான். ஸோ வந்து பிகாக்ஸ் வந்து மைன் பண்றதுக்கு தான். அதுக்கப்புறமா வந்து ஸ்வாட் செஞ்சுக்கலாம். ஸ்வாட் வந்து நிச்சயமா தேவைப்படும். ஏன்னா ஜாம்பிஸ்லாம் வரும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அனிமல்ஸ் சாப்பாடெல்லாம் ஹேண்ட் பண்ணி வந்து நம்ம ஸ்வாடை வச்சு தான் அனிமல்ஸ் எல்லாம் ஹேண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வுட் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அப்பதான் வுட்டை வச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் நம்மளால பெட்டு செய்ய முடியும். பெட்டு செஞ்சாதான் நம்மளால தூங்கணும். நம்ம தூங்கலைன்னா அன்னைக்கு ஃபுல்லா ஜாம்பிஸ் வந்து காலி பண்ணிடும் நம்மள. பெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா மரத்தை வெட்டிட்டு அதுல ஓக் பிளாங்க்ஸ் இருக்குல்ல அந்த ஓக் பிளாங்க்ஸ் வந்து நம்மளுக்கு 3 தேவைப்படும். அப்புறம் வந்து ஆடு 3 தேவைப்படும். வெள்ளை ஆடு. ஏன்னா ஆடை வச்சு ஆடுல வந்து உள் இருக்குல்ல அந்த உள்ள வச்சு நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம். ஸோ
அதை வச்சுதான் தூங்க முடியும். அது இல்லாம நம்மளால தூங்கவே முடியாது. ஒரு ஆடு பக்கத்துல மாட்டியாச்சு. வெறும் கட்டையில படுத்து தூங்கினா முடியாது. இதெல்லாம் வந்து கேம் அப்படிதான் இருக்கும். கட்டையில தூங்க முடியாது. அப்படியே இந்த ஆடை அடிச்சிடலாம். ஐயா, ஆடுல இருந்து நம்மளுக்கு உள்ளு கிடைச்சிருக்கு. இதான் உள்ளு. இது ஒயிட் உள்ள. இதை வச்சுதான் பெட் செய்யணும். இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஆடு தேவைப்படும். அவன் இந்த ஒரு ஆடு இருக்குதுன்னு சொல்றான். இந்த தீட தான் காமிக்கிறான். இங்க ஒரு ஆடு இருக்கு. போட்டு தெரியாச்சு. ஒரு கோழி இருக்கு. அதை அடிக்கலாம்னு நினைச்சேன். சரி வேணாம், சாப்பாடுக்கு தான் நான் கோழி அடிக்கணும். ஆனா நம்ம சாப்பாடு வந்து ஆடு அடிக்கும் போதே சாப்பாடோட சேர்த்து ஆடு கிடைச்சதுல வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆடை தேடுவோம் எங்க இருக்குதுன்ட்டு. எந்த சைடு பார்த்தாலும் கண்ணுக்கே தெரியல. வெளியில வந்துட்டான். ஆமா, ஃபாரஸ்ட் விட்டு வெளில வந்தாச்சு. இங்க ஒரு ஆமை இருக்குது गाइस. இந்த ஆமைய வந்து அடிக்கலாம். ஆனா அடிச்சா எதுவுமே கிடைக்காது. எனக்கு வந்து சீ கிராஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீ கிராஸை வச்சு என்ன பண்ணணும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. நம்ம ஒரு நாள் ஆமையை அடிச்சு அதை வச்சு சீ கிராஸ், அந்த சீ கிராஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அடிக்காம பண்ண முடியாதடா. அடிக்காம பண்ணணும்னா வந்து ஷியர்ஸ் வேணும். ஷியர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால இது பண்ண முடியும். இங்க நிறைய ஆமை இருக்குது. ஷியர்ஸ் இருந்துச்சுன்னா ஷியர்ஸை வச்சு நம்மளால அந்த உள்ள மட்டும் தனியா எடுக்க முடியும், கறி இல்லாம. கிராஃப்டிங் டேபிள் வச்சு நம்ம நிறைய பிளான்ஸ் செஞ்சுக்கலாம். ஹலோ गाइस, இந்த வீடியோக்கு 1 மில்லியன் 1k அப்படில லைக்ஸ் சொல்ல மாட்டேன், நீங்களே பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு நான் போடுவேன் அந்த சாப்டர் 2 சீசன் 2 ஏதோ ஒரு 2 போடு, எபிசோட் 2. நான் இப்ப எதுக்காக போட் செய்யறேன்னா गाइस, போட் வச்சு நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு போலாம். நம்ம ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு இடத்துல தான் மாட்டி இருக்கிறோம். ஐலாண்டை விட்டு நம்ம வெளில போலாம். வெளியிலனா கடல் பயணம் பண்ணலாம். இந்த கடல் பயணம்ல பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டா ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த தீட வந்து ஒரு ஆடு கிடைச்சுச்சுன்னா அடிச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் गाइस. வாங்க நம்ம அப்படியே போட் எடுத்துட்டு போலாம். போட்டை எப்படி ஓட்டணும்னு சொல்லி தரேன். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் கடலுக்கு போலாம். கடலுக்கு போனா இந்த தீட நம்ம போட் எடுத்து போட்டு கீழே போட்டுடணும். கரெக்டா இருக்குமா? ஓகே, இங்க போட்டாச்சு गाइस. இப்போ வந்து இந்த தீட காமிச்சா போர்டுன்னு காமிக்குது. போர்டு அமுக்கிட்டு இந்த சைடில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை பிடிச்சி அமுக்குனா நம்ம படுகு போட்டை போகலாம் गाइस. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும், நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நைட் ஆயிடுச்சுன்னா ஜாம்பிஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஜாம்பிஸ் வந்துருச்சுன்னா நம்மளை வந்து இவனை ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கப்பா. அமலேந்தர், நீ உன்னை இன்ட்ரோ பண்ணிக்க. இடையில பேசுறல்ல, ஜாம்பிஸ் வருமா? ஜாம்பிஸ் வரும். உன்னை பத்தி சொல்றா. இது என் பேர் அமலேந்தர். அண்ணன் விளையாடுறத பாக்குறேன். இடையில நான் பேசுறேன். இவன் பேச மாட்டேங்கிறான். இடையில நானும் பேசுவேன். சிரிக்காதீங்க, காமெடிலாம் பண்ணல. இதோ இங்க டக்குன்னு வாய்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் இவன் பேசட்டும், நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். வீடியோ விட்டு கிளம்புறேன். गाइस, நான் வந்து கோஆர்டினேஷன் ஒன்று பார்த்தேன். கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா நம்ம எந்த தீர இருக்கிறோம் நோட் பண்ணிக்கலாம். பொசிஷன்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அது எதுக்குள்ளே போய் நம்ம பண்ணணுன்ட்டு மட்டும் சொல்லுங்கள் गाइस. எனக்கு எங்கே போய் பண்ணணும்னு தெரியல. ஓகே, நம்ம வந்து இந்த தீர கொஞ்சம் தேடி பார்க்குறேன், எங்கேயும் கிடைக்கல. சரி, நம்ம திருப்பி கேம்குள்ளேயே போகலாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம் गाइस. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த தீட்டை ஏதாவது வரும். ஏதாவது வருதான்னு பார்த்துட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது சீக்கிரமாக லோட் ஆக மாட்டேங்குது. லோட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். இந்த தீட்டை ஏதோ ஒரு இடம் வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழெல்லாம் வந்து பெருசாகிட்டே இருக்குதுல்ல. ஸோ வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது ஒரு இடம் கிடைச்சி வந்துச்சாச்சு. ஐயோ, நம்ம இந்த தீட வந்தாச்சு. இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா சுகர் கேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவைப்படல, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் गाइस. சுகர் கேன்னா சக்கரை गाइस, கரும்பு गाइस. ஆமா गाइस, இந்த போட் இதுக்கு அப்புறமா யூஸ் ஆகுமான்னு தெரியல. நம்ம இங்கே வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். எடுக்க முடியல. எப்படி எடுக்கிறது?
அமுக்கினாலே உள்ளுக்கு ஏறிக்கிறேன். அவ்வளோதான், இதை எடுக்க முடியாது. வாங்க நம்ம அப்படியே போகலாம் கைஸ். இந்த போட்டை வந்துருங்க கைஸ். ஆமாம், அதை தான் சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் இது இருக்குது. ஆமாம், பார்த்தா தெரியுதா கைஸ்? ஆமாடா கைஸ். காய்ஸ், கேவு காய்ஸ். இதை கேவுக்குள்ள விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செத்து போயிடுவோம். நம்ம எடுக்க எல்லாமே அப்படியே நம்மகிட்டே இருக்காது. அதுக்கு ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மோடு. அந்த மோட் போட்டால் வந்து பழத்துக்குள்ள இருந்தா யாராச்சும் வந்து காப்பாத்துங்க கைஸ். நீங்க பாத்துட்டீங்களா அந்த படத்தை? நான் பாதி தான் பாத்துருக்கேன். எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கும் போது பார்த்தேன், அப்பத்தா வீட்டுக்கு போயிருக்கும் போது பார்த்தேன். அவன் வேற எதையும் சொல்ல கைஸ், மஞ்சுமல் பாய்ஸை தான் சொல்றான் கைஸ். உள்ளுக்குள்ள பூலாம் நிறையா இருக்கு. நம்ம வந்து இந்த பூவை வச்சு டை மேக் பண்ணி நம்ம கலர் பெட்டா செஞ்சுக்கலாம், கலர் அடிச்சுக்கலாம். எந்த இடத்துக்கு வேணாலும் கலர் அடிக்கலாம். நம்ம அப்படியே கைஸ் இந்த மரத்துக்கு கூட கலர் அடிச்சு ப்ளூ கலர் ஆக்கிடலாமா? ப்ளூ ஷேடிங் அடிச்சிச்சுனா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏய், நரி இருக்குதுப்பா. நரியா இல்ல நாய்? இது நாயை பண்ணணும்னா நரி வேணும்னு நினைக்கிறேன். கறியை வச்சு கொடுத்து பார்ப்போம். சாப்பிட மாட்டேங்குது. ஆமா, கறியை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இருக்கமா டிஸ்டர்ப் பண்ணாதடா. எலும்பு இருக்குல்ல, எலும்பு இருந்தாதான் வந்து நம்மளால இது பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. எலும்பு இருந்தாதான் இது பண்ண முடியும். நம்மளுக்கு சாப்பாடு தேவைன்னா எடுத்துக்கலாம். வீரா, அவன் இடையில பேசும்போது நீ ஸ்பேஸ் விடு. நீ தானே ஃபுல்லா கிளாடிட்டு இருக்க. ஆமா, ஸ்பேஸ் விடு. ஆனா நான் பேசிட்டு இருக்கும்போது வேணாம், நான் பேசாம சில டைம்ல நிக்கிறேன்ல. அதாவது அவனுக்கு தெரியும், அவனுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லாம அப்படியே அமைதியா இருக்கறேன்ல, அந்த டைம்ல பேசலாம்ங்கற. நீ அண்ணான்னு சொல்லு, ஓகேவா? गाइस அண்ணனுக்கே ஐடியா கொடு. ஓகே गाइस, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து இன்னும் ஒரு ஆடு கிடைக்கல. அந்த ஆடு கச்சாதான் நல்லா இருக்கும். வானத்தை பார்க்கும்போது கேளு அமலேந்தர், அதுக்கு ஆன்சர் பண்ணு. ஆடு கிடைக்கட்டும். ஏதோ ஒண்ணு இருக்குதுடா. என்னது இது? காளான் மாதிரி இருக்கு गाइस. காளானா? காளான் மாதிரி தான் இருக்கு. ஏதோ நீராசி ஓபனா இருக்கு. குக்கீஸ் என்னதுன்னு தெரியல. வாங்க गाइस, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போலாம். ஆமா, நைட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் மட்டும் சாமியை பார்க்காம நம்ம இருந்துட்டோம்னா ஜாலியா இருக்கலாம். ஆனா நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும். ஒரே வழி, நம்ம போட்ல போயிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம போட்ல பயணம் செஞ்சு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம். வாங்க பாய்ஸ், நம்ம இப்போ போட்டை தேடலாம். ஆடை தேடுறதை விட்டுட்டு. ஆடே வேணாம், நீ எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. போட்டு தான் வேணும். போட்டு எங்க இருக்கு? கடல் கிட்ட தான் நான் போயிட்டு இருக்கிறேன். போட்டு எங்க இருக்கு? ஐயோ, ரொம்ப இருந்துச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்புறம் மர்கையாதான். ஆமா, இங்க இருக்கிறதெல்லாம் தான் காய்ஸ் சாண்டு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் கலர்ல பார்த்தோம்ல, அதெல்லாம் சாண்டு கிடையாது, டர்ட், வெறும் மண். இதுதான் சாண்டு. வாங்க காய்ஸ், நம்ம போட்டை பார்த்தாச்சு. அந்த தீட்டை தான் இருக்கு. வாங்க ஃபாஸ்டா போய் ஏறிக்கலாம். தண்ணிக்குள்ளதான் ஜாம்பிஸ். அதாவது நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், அந்த ஜெயம் ரவி படத்துல கூட தண்ணிக்குள்ள தண்ணி தான் ஜாம்பிஸ்க்கு பிடிக்காது. ஆனா இந்த படத்துல ஜாம்பிஸ்லாம் தண்ணிக்குள்ள மட்டும்தான் இருக்கும் இந்த கேம்லயே. நாம அப்படியே வந்துச்சுன்னா அது நெருப்புல எரிஞ்சி சாம்பலா போயிருமா? ஆமா, இறந்து போயிடும். அது நெருப்புல இருந்துச்சுன்னா இறந்து போயிடும். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போலாம். ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். போயிட்டே இருக்கலாம். ஐயோ, எதுவுமே கிடைக்கலை. அந்த தீட்டை ஏதோ ஒரு இடம் தெரியுது. தெரிஞ்சிருச்சு. வாங்க நம்ம அந்த தீட்டே போலாம். ஆமா, அதனால நம்ம இந்த இடத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேற இடத்துக்கு நம்மளுக்கு ஆடு வேணுங்க. இங்க ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா அந்த ஆடு காலி ஆயிடுச்சு. அந்த இடமே சின்னதா இருந்துச்சு. நான் பாக்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டா. இப்ப நம்ம சர்வர் பண்ணனும்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போலாம். ஐயோ, இடிச்சிட்டோம். இப்ப இப்படியே நம்ம போணும் गाइस. இந்த இடத்த விட்டா அந்த மூணு உள்ள இருந்துச்சுனா நம்ம அப்படியே போறோம். அப்படியே இந்த தீர மாட்டிக்கிட்டோம் गाइस. எப்படி வெளில போறது? பின்னாடி வந்துட்டு திருப்பி உள்ளுக்குள்ள போலாமா? போக முடியலையே, மாட்டிக்கிட்டோம். எப்படி திரும்பவே முடியல. கண்ட்ரோல்ஸும் எனக்கு ஒழுங்கா வரல. போய் தாண்டா ட்ரை பண்றேன். ஆனா கண்ட்ரோல்ஸே சுத்தமா வரலடா.
போ 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 அந்த இடத்துக்கு போ வாங்க. ஐயோ எந்த சைடு திருப்பினா எந்த சைடு போகுது பாத்தியாடா? அதுதான்டா இது வேற. ஐயோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த எத்த இருக்கிற இதை உடச்சு விட்டோம்னா நம்ம அதுக்குள்ள போயிடலாம்ல. ஜாலியா இருக்கும். ஓட 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 உடஞ்சிருச்சு காய்ஸ். இப்போ நம்ம இப்படி பின்னாடி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ள போலாம். இது வேற ஒரு கண்ட்ரோலே வர மாட்டேங்குது காய்ஸ். கண்ட்ரோல் சரியா வர வைக்கலாம். விடுதலை பாத்தீங்களா கைஸ்? போக முடியாது. ஸ்ட்ரைட்டா அது ஒரு நல்ல விஷயம். நம்ம இங்க ஒரு இடம் தெரியுது, அந்த இடத்துக்கு போலாமா இல்ல இங்க? அவனுக்கு 6 வயசு தான் இருக்கு. இந்த கேமோட ரேட்டிங்ஸ் 7 வயசு. அதனால அமலேந்தரால விளையாட கூடாது. நாங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம் இதெல்லாம். இந்த இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே. இந்த இடத்துக்கு போலாம். லாவா இருக்குன்னு அந்த நினைக்கிறேன். இடமும் பார்க்க சின்னதா தான் இருக்குது. என்ன பண்றது? சரி வாங்க போலாம். பக்கத்துல இருந்தோட பெருசாயிடுச்சுடா. அதையும் மீறி இதை விளையாண்டு அது யூடியூப் சேனல்ல வந்து எங்க யூடியூப் சேனலுக்கு தான் பாதிப்பு. ஒரு இடத்துக்கு போலாம். இந்த இடம் ஒரு இடத்தை சூஸ் பண்ணி போகணுமே. இந்த தீர பாருங்க சார். வெடி வெடிக்கிறதுக்கே யூடியூப் சேனல்ல தூக்குறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் தூக்க மாட்டாங்களா சொல்லுங்க? இந்த இடத்துல இது வந்து ரேட்டிங்ஸ் அவங்க அதாவது ஆப்பே ரேட்டிங்ஸ் போட்டிருக்குல்ல. அப்ப தூக்காமையா இருப்பாங்க. நம்ம கத்தி எடுத்துட்டு போலாம் கைஸ். இதுக்கும் ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காக தான் நான் இவ்வளவு ரிஸ்காக வந்துகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்தோடனே கோல் கிடைச்சிருக்கு. கோல்னா வேற ஒண்ணும் இல்லை, நிலக்கரி. இதுதான் கோல். அதை வச்சு நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம். ஆமா, பச்சைக்கறியா சாப்பிட்டோம்னா கம்மியா தான் ஹெல்த் ஏறும். ஆனா வந்து இப்ப சமைச்சு சாப்பிட்டோம்னா நிறையவே ஹெல்த் ஏறும். நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. அந்த தீட்டு ஏதோ வெளிச்சம் தெரியுது. ஓகே, நாம வந்து இப்ப ஒரு வீடு கட்டி இருக்கலாம் காய்ஸ். அதாவது மவுண்டைன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க காய்ஸ். இந்த பயோன்ல நான் வந்து வந்ததுல இருந்து ஜஸ்ட் 3 அனிமல்ஸ் தான் பார்த்தேன். ஒரு கோழி, 2 கோழி, ஒரு கோழி, 2 ஆடு. நம்ம முதல்ல ஒரு நாள் சர்வைவல் பண்ணோம். ஒரு நாள் கூட ஆகல இன்னும். ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம், என் பண்ணிக்கலாம் guys. நான் வந்து இந்த எபிசோட்ல என்ன பண்ணோம்னே ஒண்ணுமே எனக்கே போர் அடிக்குது. வாங்க நம்ம போல உள்ளுக்குள்ள போகாத. ஏதாச்சும் தண்ணி வந்துச்சுன்னா ஜாம்பி. வீரா என்னப்பா வீரா பண்றது? என்னடா பண்ற? இது வந்து நான் அப்படியே கோலை நோண்டலாம்னு நினைச்சேன். கோலை கிடைக்கல. அப்படியே நம்ம வந்து மவுண்டைன் ஒரு நாள் இது மட்டும் தான் போரிங்கா இருக்கும் गाइस. அதுல வழியால ஹவுஸ் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஹவுஸ்லயே நம்ம கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்பா, நெக்ஸ்ட் எபிசோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்பிக்கையா நம்ம செய்யலாம். இந்த வீடியோவை गाइस உங்க லைக் பண்ணாதவங்க இன்னைக்கே சைடு எபிசோட் பண்ணுங்க. ஆனா லைக் பண்ணனும். ஆமா, டார்ச் எவ்வளவு லைக்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க பண்ண லைக் இப்ப நாங்க ஒரு லைக் சொல்லிட்டு அந்த லைக் சொல்ல நாங்க ஒரே சொல்லுவோம். வேற மவுண்டைன் குள்ள இருக்குது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டார்ச் செய்யிறதுக்கு வந்து நம்ம ஸ்டிக் தேவைப்படுது. நம்ம ஸ்டிக் செஞ்சிட்டோம். ஒரு கோல் வச்சிட்டு 4 டார்ச் செய்ய முடியும். நம்ம இந்த டார்ச் வச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா சர்வைவல் பண்ணனும் गाइस. வெளிச்சம் வர வரைக்கும் இது நான் வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கேன். இந்த டார்ச் நம்ம மேக் பண்றோம்னா இப்போ உள்ள வந்துட்டு இப்ப இருட்டா இருக்கா, இந்த தீட எல்லா இடத்துலயும் டார்ச் வச்சிடலாம். டாடி அப்படியே ஃபுல்லா வீடு மாதிரி பண்ணிட்டேன். ஓ இதான் வீடாடா? இதுதான் கண்டென்ட். ஆமா, ஒண்ணுமே தெரியல. இப்போ இந்த தீட வந்து ஒரு கோல் இருந்துச்சுல, அது தோண்டிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு வீடு மாதிரி பண்ணிட்டேன். கண்ணு தெரியல உங்களுக்கு, அதுதான் சொல்றோம். நாங்க பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்துருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வீடு கிடைச்சிருச்சு. இப்ப பாத்துக்கோங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்னஸ் செய்யலாம். ஃபர்னஸ் நம்ம அசால்ட்டா பண்ணலாம். ஃபர்னஸ் பண்ணியாச்சு. ஃபர்னஸ் பண்ணிட்டு இங்க வச்சிடலாம். இங்க வச்சுட்டு நம்ம இப்ப வந்து டார்ச் செய்யறதுக்கு நிறைய பண்ணலாம்.
பாதி மட்டும் போட்டுட்டு மீதி இங்க வச்சிடலாம். இல்ல இது இங்க வச்சிடலாம். गाइस இன்னொரு டோர் எடுக்க சொல்லுங்க गाइस. டோர் எடுத்து வைக்க சொல்லுங்க गाइस. இப்ப இது எப்படிதான் நீனே சொல்றா. ஒரு டோர் வச்சு சொல்றான்டா வீட்டுக்கு. ஐயோ எரிபொருள் எரிக்கிறது. ஐயோ எனக்கு இத பண்ணும் எப்படி தெரியல. நம்ம டோர் செஞ்சுக்கலாம். நம்ம தம்பி ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்காரு. டோர் செய்யனா சோடி முடிச்சிருவீங்க. டோர் செஞ்சு தூங்கு. அதோட கேம் முடிச்சுக்க. தூங்கணும்னா நம்மளுக்கு இதுதான் தேவைப்படும். ஒரே ஒரு டோருக்கு செய்ய முடியாது. 3 டோர் இங்க வச்சு முடியாது. ஏன் வைக்க அது தீர டார்ச் இருந்துச்சுல அப்புறம் எப்படி வைக்க முடியும்? டார்ச் தூக்கி வெளியே உள்ள வச்சுக்க வேண்டியதானே. வெளில வச்சுட்டா வெள்ளியும் தேவைப்படும்ல. இப்ப வெளியில ஜாம்பிஸ் இருந்துச்சுன்னா டார்ச் இருந்துச்சுன்னா வராது. அது பாத்துட்டு வராத. டேய் சாப்பிடுறா அடிச்சு வச்சு. சாப்பாடு சாப்பிடுவேன். இப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா செஸ்ட் गाइस. செஸ்ட் இருந்தாதான் நம்மளால இது பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த இது பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க முடியும். நாம வந்து வீடு சின்னதா பண்ணிருக்கிறோம். அவன் கேமுக்குள்ள போயிட்டு அடிக்கிறது தெரியல. இங்க உண்மையா இருக்கிறவங்க கொசு கடிக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. வாங்க गाइस நாம வீட கொஞ்சம் பெருசாக்கலாம். ஏய் இருக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம இது சாக்லேட் இருக்கு. நம்ம பேசாம கேக் செஞ்சு சாப்பிடலாமா? கோழி எடுத்துட்டு வந்திருந்தா அது இதுல இருந்து முட்டை போட சொல்லி தூங்குறதுக்கு ஏதாவது ஏற்படுது. விடுஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். விடுஞ்சிருச்சு गाइस. ஒரு நாள் முடிஞ்சிச்சு போதும். நாளைக்கு பாத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. நம்மள பெட் செஞ்சுட்டு தான் போடுவேன். எங்க போயிட்டு அவ்வளவுதான் गाइस மாட்டிச்சு. போதும். டேய் பெட்ல நைட் நாளைக்கு செஞ்சுக்கலாம்டா. வைடா வெளி நைட்டு போய் அந்த இது ஆஃப் பண்ணு. தேவையில்லாம நாளைக்கு தேவைப்படும். டார்ச் வர மாட்டேங்குது गाइस. பெட் செய்யணும். பெட் செய்யறதுக்கு வந்து மேல வந்து गाइस பெட் வர மேல 3 வுட் பிளாங்க்ஸ் வைக்கணும். அப்புறம் கீழே வந்து 3 உள்ளு வைக்கணும். ஆனால் வச்சு பார்த்தாச்சு இன்னும் பெட்டே வரல. கீழே வைக்கணுமான்னு தெரியலையே. உட்டு என்ன பண்ணும்? உட்டை எப்படி பண்ணுறது? கீழே விட்டு மேலே உள்ளு தானே தெரியலையே. இப்போ வாங்க சார். அதான் பெட்டு வந்திருக்கு. ஐயோ நான் விட்டுட்டேன். நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் வாங்க. பெட்டு பிடி இது பண்ணி தான் பெட் வந்திருக்கு. கரெக்டாக தான் வச்சிருக்கேன். மேலே உள்ளு போட்டு கீழே இது. ஆமாம் தப்பு பண்ணிட்டேன். எல்லோ கலர் गाइस நான் ப்ளூ கலர் டை செய்யலாம் தான் நினைச்சேன். ஆனா ப்ளூ கலர் டை பத்தில எங்கேயும் கிடைக்கல. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எலும்பு கூடு அது செமையான உண்டு. நம்ம இந்த yellow கலர் டை வச்சு நம்ம பண்ணிரலாம். yellow கலர் பெட் செய்ய முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். முதல்ல பண்ணி அப்படிலாம் அடிச்சா கிடைக்க போகுது. கொஞ்சம் அப்ப green கலர் மரத்தை yellow கலர் நம்ம இங்க பாருங்க. இங்க பாரு தெரியுதா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்புறம் ட்ரேடர் வந்து நம்ம ஏதாவது கொடுத்தா பெட் yellow கலர்ல மாத்த முடியும். அப்புறம் ஆடு இருக்குல்ல, நான் வந்து yellow இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் மனுஷனை பாக்குறோம்னா அதாவது நம்ம இப்ப முடிக்கெல்லாம் வந்து டை போடுறோம்லடா, கருப்பு கலர் டை. அத மாதிரி வந்து ஆடோட முடிக்கு வந்து yellow கலர் டை போடுறோம். எல்லாத்தையுமே எமரல்டா கேக்குறான். புரியுதா? இந்த சைடு ட்ரேடர் இருக்கிறாரு. வாங்க ட்ரேடர் கிட்ட என்ன இருக்குன்னு பாப்போம். மட்டனுக்கு என்ன அவன் எதுவுமே தர மாட்டான். அது குதிரை இல்லடா, அவனுக்கு வந்து ஆடு. எமரல்ட் எதுவுமே வச்சு எமரல்ட் கொடுத்தாதான் நம்ம கறியை வச்சு பார்ப்போம். எதுவுமே கொடுக்க மாட்டான். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இவன்ட்ட வந்து இது வேஸ்ட் தான். நம்ம வீட்டுக்குள்ள போலாம். நம்ம வீடுல நம்ம பேஸ்குள்ள போலாம். இப்போதைக்கு வந்து இது சும்மா தான் வச்சிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வில்லேஜை கண்டுபிடிச்சி வில்லேஜுக்கு பக்கத்துல ஒரு நல்ல வீடா கட்டலாம். ஓகே பெட் ஒரு பெட்டையும் ஒரு டையும் மேக் பண்ணிக்கலாம். டை வந்து ஒரு 9 டை நமக்கு வந்துச்சு. இதை வச்சுட்டு அந்த சைடு நம்ம பெட் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இதுவே கிடைச்சிரும் गाइस. yellow கலர் பெட். வாங்க நம்ம இப்போ yellow கலர் பெட் மேக் பண்ணியாச்சு. yellow கலர் பெட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த சைட வந்து yellow கலர் பெட் வைக்கலாம்.
எப்படி நம்ம வெளில போறது? வெளியே போக முடியலையே. நான் தான் செஞ்சேன். அதுக்குள்ள இது உடைச்சிட்டு வெளில போயிடலாம் guys. ஓட 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 ஜோர் செஞ்சது வந்து நிறைய இதுக்குள்ள நம்ம கிட்ட இருக்க எல்லாம் அவன் ஏதாச்சும் போறதுக்கு போறானா அந்த பொருளை நம்ம என்ன பண்றது? அதனால இந்த இதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சிட்டு போய் நம்மளோட எல்லாத்தையும் சேர்த்து உள்ள வச்சிடலாம் guys. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை டாடா இதோட இந்த வீடியோல அமலேந்தர் நம்மளுக்கு வந்து இது எண்ட் கார்டு போடுறாரு. ஓகே இதோட முடிச்சுக்கலாம். எனக்கே இவன் பண்ணத பார்த்து போர் அடிக்குது guys. அதனால என்ன பண்ணலாம்? சரி ஓகே பை गाइस டாடா சொல்லு எப்படி சொல்லு டாடா டாடா 5 minutes ஆயிருக்கும். பை பை குட் பை. இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பை பை. டாடா டாடா பண்ணிருங்க. அப்புறம் லைக் போட்டுருங்க. அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. போர் அடிக்குதுங்க. என்ன பார்த்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் போர் அடிக்க முடிய மாதிரி சொன்னா மாதிரி அடிப்பா. இந்த மாதிரி நிறைய அடிப்பாங்க. யாரும் போயிருங்க சரி சரி பை 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 गाइस அதுக்கு அப்புறமா தான் ஒருத்தனை அடிக்கணும்னு நினைக்கிறேன் நானு. சரி இது ரொம்ப சரி சரி இல்ல இல்ல வேணாம் பை 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 गाइस பை பை.